மிதுன ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் அற்புதமான கால நேரம். வாழ்க்கையில் அஷ்டமசனி, கண்டகசனி, அர்த்தாஷ்டமசனி, இன்னும் எத்தனை சனிகள் உண்டோ அது எல்லாத்தையும் கடந்து வந்து விட்டீர்கள் மிதுன ராசி அன்பர்களே. இப்போது 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார். இந்த மார்ச் மாதம் சனி பெயர்ச்சிருக்கு. நாமளும் பரிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறோம், பரிகாரம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், நீங்கள் பாருங்கள். அதில் அப்போ 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான், சார் 10ல் தொழில் ஸ்தானத்தில் போய் சனி வராரு, அந்த தொழில் ஸ்தானம் பாதிக்கப்படுமா? ஏற்கனவே நாங்கள் ரொம்ப ஆடி போயிருக்கோம், இப்போ தான் கொஞ்சம் ஸ்டடி ஆகிருக்கோம் பிஸ்னஸில், நாங்கள் திரும்ப ஏதாவது பாதிப்பு வருமா? பயம் வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். முழு பாவியாக இருக்கக்கூடிய இயற்கை அசுபராக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துல கெட்ட கிரகங்கள் இருக்கலாம், அசுப கிரகங்கள் இருக்கலாம், இருந்தால் தான் சிறப்பு. சுப கிரகங்கள் தான் இருக்கக்கூடாது. 10ல் பொதுவாக யார் வேணாலும் இருக்கலாம், ராகு கேதுவை தவிர. அப்போது இந்த மார்ச் மாதத்துலேருந்து 10ஆம் இடத்தில் சனி பகவான், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலை கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்து காத்திருப்பீர்களே, ஆனாலும் ப்ரமோஷன்ஸ் இருக்கும். இது போல் உங்களுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல எதிர்பார்ப்புகள், உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் மிதுன ராசி அன்பர்கள்.